என்னோட பேர் வந்து கல்யாணாதிபன். நாங்கள் அறிமுக சிஎஃப்எல் ஆஃபீஸ் ஆர்பிஐலேருந்து வந்திருக்கோம். ஆர்பிஐ என்ன தெரியுமா உங்களுக்கு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்படின்னா என்னது? பணம் அச்சிட்டு தேவைப்படுறது, புரியுதா? அந்த ஆர்பிஐ வந்து யாருக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க அமௌண்ட், என்னென்ன பேங்க்? கவர்மெண்ட் பேங்க் எது, பிரைவேட் பேங்க் எதுன்னு தெரியுமாப்பா? தெரியாது. கவர்மெண்ட் பேங்க் ஓவர்சீஸ் பேங்க், இந்தியன் பேங்க், புரியுதா? கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க், இதுதான் மட்டும் கவர்மெண்ட்ல இருந்து தேவை, புரியுதா? ஏன் அப்படின்னா பேங்க்ல உள்ளது வந்து எல்லாமே நமக்கு என்னது, எது மூலமா செயல்படுத்திக்கலாம்? போன் மூலமா செயல்படுத்திக்கலாம். அதுக்கு நம்ம எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்படித்தானே? போன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ஸ்கீம்கள் அப்படின்னா இன்சூரன்ஸ் சொல்றது, புரியுதா? அது ரெண்டு வகையான இன்சூரன்ஸ் இருக்குது. ஒன்று 20 ஸ்கீம் வந்து என்னதுன்னா விபத்து காப்பீடு திட்டம், புரியுதா? அதுக்கப்புறம் 436 அப்படிங்கிறது வந்து என்னது, ஆயுள் காப்பீடு திட்டம். இது வந்து எப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு மட்டும் பயன்படாது, உங்க வீட்டுல ஒரு பெரியவங்களுக்கு நீங்க சொல்லுங்க 36. இப்போ இது ரெண்டுமே போட்டுருக்கோம் சார் அப்படின்னா போட்டுட்டு நீங்க எங்கேயாச்சும் போய் விழுந்துதாயிட்டா அப்படின்னா வந்து உனக்கு என்ன அப்படின்னா 4 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் கார்டு கொடுக்கும். கிரெடிட் கார்டு ஒரு 2 கார்டு இருக்கும், தெரியுங்களா? கிரெடிட் கார்டு இன்னொரு கார்டு இருக்கும். அந்த கார்டு வந்து எது கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த மாதிரி கொடுக்குறாங்க, சரிங்களா? இப்போ எல்லாமே நீங்க அக்கௌண்ட்ல வந்து இந்த மாதிரி கார்டு வந்து நீங்க பேங்க்ல போய் எல்லா இடத்துலயுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துலயுமே வந்து எப்படின்னா ஏடிஎம் கார்டு ஸ்டாப் பண்ணிட்டு, ஆனா அதுல என்ன லிமிடேஷன் உண்டு. 20,000 எடுக்கலாம் ஒரு நாளைக்கு, அதிகமா அமௌண்ட் எடுக்க முடியாது, அப்படித்தானே? தெரியுமா? ரிசர்வ் பண்ணக்கூடாது, தெரியுமா? தெரியாது உங்களுக்கு? தெரியுமே. அது நிறைய பேர் எவ்வளவு பேர் பேசுறாங்க அப்படிங்கிறத பேச முடியுமானது? யாரோ இருக்காங்க கைதுங்க. நீங்க எதை பண்ணி தம்பி அப்படின்னா வந்து எப்படி இருக்கும். ஆனா நிறைய பேர் என்ன அக்கௌண்ட் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியாம இருப்பாங்க. அது கரெக்டான அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுக்கல அப்படின்னா நீங்க அந்த இதை போய் கேளுங்க. அப்படி இல்லைன்னா அந்த நம்பர் நான் சார் கொடுக்குறேன், என்ன கால் பண்ணுங்க, நான் சார் கரெக்டாக இந்த பேங்க்ல உங்களுக்கு நான் வந்து எங்களுக்கு கரெக்டான சொல்ல மாட்டேங்கிறாங்க.